நினைச்சு கொள்ளாதீங்க. என் ஜெபத்தினால் உபவாசத்தினால் போய் நான் முழங்கால் 40 நாட்கள் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். மாற்றவே முடியாது. யாக்கோப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உடையவனாய் நீ இருந்தாலுமே என் சமூகத்தில் நீ வந்தா என்னதான் போராடினாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் உன்னை பிளஸ் பண்ணணும். என்ன தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார், யாக்கோபே நீ யாருன்னு கேட்காம சொல்லுகிறான். நான் வேகமா போகிறான் சொல்லுகிறான், நான் யாக்கோபு. யார் தெரியுமா? என் அண்ணனை ஏமாத்தினவன், எங்க அப்பாவை ஏமாத்தினவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ எத்தனை எண்ணப்படாமல் உன்னை நான் இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? போராடுங்கன்னு சொல்றேன். போராடுங்க. ஆண்டவர் அற்புதம் காணாத வரைக்கும் போராடுங்க. சும்மா போயிட்டு ஒரு மணி நேரம் ஜெபம், என்ன பாருங்க, 1 மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால ஜெபிக்க. நான் சொல்றேன், சோர்ந்து போகும்போது தான் அதிகமா ஜெபிக்கணும். பலன் இல்லாத நேரத்தில் தான் ஒரு பலன் தேவைப்படுகிறது. சில பேருடைய என்ன தெரியுமா? நல்ல ஆவியில் இருக்கும் போது நல்லா ஜெபிப்பேன், உபவாசம் போடுவேன். அப்படி கிடையாதுங்க. எனக்கு உங்களுக்கு பலனே இல்லையோ, எனக்கு உங்களுக்கு பலனே விசுவாசமே இல்லாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியலையோ, இந்த கால வேளை கர்த்தர் உங்களோட பேசுறாரு. கொஞ்சம் உங்களை தகுதிப்படுத்துங்க, உங்களை கொஞ்சம் விசுவாசம் உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லை, என்னால ஜெபிக்கவே முடியல, பல நாட்கள் ஆகிவிட்டது, உங்க சமூகத்துக்கு நான் வரேன், எனக்கு கொஞ்சம் அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லும் பொழுது போராடுங்க. அந்த காரியத்துல என்னமா நடக்குன்றது குறித்து பயப்படுறதை விட புலம்புறதை விட யாக்கோப்புக்குள்ள வாங்க, யாக்கோப்பை போல வாங்க, தனித்துருங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையில செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே விளங்க மாட்டேங்குதா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா, எங்க போனோம், என்ன செய்யணும், எது நடக்கணும், எதுவுமே தெரியலையா? யாக்கோப்பை போல தனித்திருங்க. தனித்திருந்தே தெரியுமா? எந்த மனுஷனோட எந்த காரியம் இல்லாதபடி அவன் தேவனோடு சமூகத்தில் இடைப்படும்படியாக தேவ சமூகத்தில் வருகிறான், தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் வாங்க, காத்திருங்க. ஆண்டவரே இந்த காரியம் என்னன்னு தெரியலப்பா, எனக்கு ஜெபிக்க பேன் இல்லை ஆண்டவரே, சோர்ந்து போயிட்டப்பா, அவிசுவாசமா நான் பேசுறேன், முந்தைய போல எனக்கு ஆவின் பலன் இல்லை, எல்லாமே நான் இழந்துட்டதை போல இருக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் மாத்திரம் தான் வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டு பண்ண முடியும். அவர் தான் உன்னை பிளஸ் பண்ண முடியும். ஆண்டவரத்துல வாங்குங்க. நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் கர்த்தரிடத்துல காத்திருக்கிறீங்களோ உன்னை திருப்தியா நடத்துவாரு, வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா.